ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான பூஜை பொருள் வீட்லேயே தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுது, அந்த பொருட்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம பூஜை அறைக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வழக்கமாக வாங்குவோம். இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப தெய்வீக தன்மையோட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை இன்னும் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்லாவே கிடைக்கும். எஸ், நம்ம இப்போது ஒரு தெய்வீக மனம் கொண்ட பூஜை பவுடர் நம்ம தயாரிக்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ எண்ணில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோவுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளுடைய விளாக்ஸு, வீடியோஸு, பூஜா வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ரிப்பீட்டடாக ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பொருட்களை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத, என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்குன்றத நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஏலக்காய், அதுக்கடுத்து கிராம்பு. உங்களுக்கே நல்லா தெரியும், ஏலக்காய், கிராம்பு சமையலுக்கு மட்டும் இல்லாமல் தெய்வீக பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் இது. இப்போது என் கையில் பார்க்கக்கூடிய இந்த ஜாதி பத்திரி, இது ரொம்ப வாசனை தன்மை உடையது. இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள். அதனால் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்யும் போதோ இல்லை வீட்டில் நல்ல நல்ல பூஜைகள் செய்யும்போது இந்த மாதிரி பொருட்களை ஒரு கப்பில் கூட நீங்கள் வச்சு பூஜை அறையில் வச்சுக்கலாம். இதை இன்னும் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்களும், அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும்போது சில இடங்களில் அதை உபயோகிக்கும் போது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை போக்கிட்டு பிளாக்கேஜ், சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பணம் பிளாக்கேஜ் இருக்கும், அதாவது பணம் வர்றது தடை நிறையா இருக்கும். அந்த மாதிரி தடைகளெல்லாம் நீக்கி இந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நேர்மறை ஆற்றலை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத நம்பப்படுது. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸ், நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா ப்ரொவிஷன் ஷாப்ஸ்லேயே நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. பவுடராக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில், முக்கியமாக கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது சுத்தமாகவும் வாசனையோடையும் இருக்கும். நீங்கள் அப்பப்போ ஒரு ட்ரை ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. வெட்டி வேர் முக்கியமான பொருள். நம்ம ஒவ்வொரு தெய்வீக பொருட்கள்லேயும் இந்த வெட்டி வேரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் விலாகில் நான் போட்டிருந்தேன், வாசலில் பூஜை பண்ணுறது எப்படின்றது போட்டிருந்தேன். அந்த வெளியில் வைக்கக்கூடிய அந்த கலசமில் கூட வெட்டி வேர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலசம்னு சொன்னது அந்த வெளியில் நான் சொம்பு மாதிரி வச்சுருந்தேன் பித்தளையில், அதுக்கு உள்ளே கொஞ்சம் வெட்டி வேர் ஆட் பண்ணிவிடுவேன். எப்போயுமே ஆட் பண்ணி வைப்பேன். அதுக்கு மேலே பூக்கள்லாம் சேர்த்துருவேன். ஏன்னா இது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நீங்களும் நீங்கள் சப்போஸ் உருளி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெட்டி வேர் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் அது இப்போ ரெக்குயர்மெண்ட் கிடையாது. இந்த பொடி ரெடி பண்ணும்போது நீங்கள் அதில் வெட்டி வேர் சேர்க்கறதுனால அந்த பிஞ்ச் ஒரு
பிஞ்ச் போட்டாலே போதும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்றத இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வேரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து சந்தனம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்ச் வெட்டி வேர் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு ஜாதி பத்திரி, அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு தெய்வீக தன்மை ஜாஸ்தி, தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிடுங்க. நம்ம என்ன தான் இதில் அரைச்சி எடுத்தாலும் அதில் கொஞ்சம் திப்பியாக இப்படி இந்த மாதிரி நிற்கும், கோர்ஸாக இருக்கும். அந்த பவுடர் வந்து கோர்ஸாக நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு ஜலிச்சு காமிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரைண்ட் பண்ண பவுடரை வந்து ஜலிச்சிடுறேன். அந்த ஜலிச்சுட்டு மேலே அந்த திப்பியாக இருக்கக்கூடியதும் நான் வந்து ஒரு பாட்டில் ஜாரில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து இந்த உருளியில் சேர்க்கக்கூடிய இடத்துல வந்து நான் அதை ஆட் பண்ணிப்பேன். அதுவும் ரொம்ப ரொம்ப வாசனையாக தான் இருக்கும். இந்த ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்ல நைஸ் பவுடராக உங்களுக்கு இந்த தெய்வீக பொடி வந்து நல்ல பொடியாக கிடச்சிடும். அதுக்கடுத்து ரெட் சாண்டில் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கஸ்தூரி மஞ்சள் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 2மே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜவ்வாது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய சிலைகள்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சுருப்போம். ஸோ சிலைகளுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சந்தனம் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் கொஞ்சமாக ஒரு துளி ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. அது தெய்வ சக்தியை இன்னும் அதிகரிக்கும். இப்போ இந்த பவுடர் கண்டென்ட் எல்லாமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரின்னு காமிச்சிருந்த ஒரு பாக்ஸில் அது இந்த மாதிரி கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒரிஜினல் கஸ்தூரின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதில் டூப்ளிகேட்ஸும் வருது. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு, நல்லா பவுடராக வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த காலத்துலலாம் வந்து இந்த பொடியை கடைகளில் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா 10 ரூபா சாஷேயில் கூட இப்போல்லாம் கிடைக்கிது. திருமஞ்சன பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அண்டு திருமஞ்சன பொடின்னு பெரிய பெரிய பேக்கெட்ஸ்லலாம் கூட கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ வாசனையான பொருட்கள் வந்து அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் இதை ஒரிஜினலாக நம்ம வீட்டில் தயாரிக்கும் போது நமக்கு அது திருப்தியாக இருக்கும். நம்ம இந்த இத்தனை பொருள் தெய்வீக தன்மையுடைய இத்தனை பொருட்களும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொருளை நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 120 கிராம்ஸ் கிட்ட நமக்கு பொடி கிடச்சிருக்கு. இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பூஜை அறையில் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம சமையல் ரூமில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும்போது அன்னபூரணி தாயாருக்கு சிலைக்கு வைக்கலாம். ஸ்டவ்வில் வந்து நம்ம கோலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த கோலம் மாவு பச்சரிசி கோலம் மாவில் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுவோம். அந்த இடத்துல நமக்கு முக்கியமாக தெய்வீக சக்திக்காக அங்கே வந்து நம்ம சேர்த்துக்கலாம், அந்த கோல மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து உருளி யூஸ் பண்ணுவோம். உருளி வந்து ஹோம் டெக்கார் பீஸாக நம்ம ஹாலில் யூஸ் பண்ணுவோம், டோர் என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஈவன் வந்து நீங்கள் துளசி மாடம் வைக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது வழக்கமாக இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த தண்ணீர் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இதை ஒரு பிஞ்ச் ட்ராப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அபிஷேகம் செய்வீங்க. நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யும்போது பால், தயிர் அந்த மாதிரி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் திருமஞ்சன பொடி போட்டு நம்ம அபிஷேகம் செய்வோம். அதுக்கு நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நமக்கு எங்கெல்லாம் தெய்வீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு பிஞ்ச் வந்து நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுத்தமாகவும் வீட்லேயே தயாரிக்கும் போது நமக்கு திருப்தியாகவும் இருக்கும்.
இப்போது நான் உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து எப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஜாரில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, பன்னீர் இல்லை ரோஸ் வாட்டர் வச்சுருப்பீங்க, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் விளக்குக்கு நல்லா கழுவிய விளக்கு, உங்களுடைய வீட்டு சிலைகளுக்கு, ஈவன் வந்து சாமி படங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். தெய்வ ஆகர்ஷணம் கொடுக்கக்கூடிய இந்த பொடி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல சுத்தமான பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சகவ்ய பன்னீர் கூட இப்போலாம் கிடைக்கிது. என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மேபி உங்களுக்கு நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்டு கங்கா ஜலம் கூட வந்து பேக்கெட்ஸில் பாட்டில்ஸ்லலாம் வந்து பியூர் வாட்டராக இருக்கணும், அதுவும் கிடைக்கிது. அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து கங்கா ஜலம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலைகளுக்கெல்லாம் வைக்கும்போது அந்த தண்ணீரை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு, பெருமாள் படத்துக்கு, எல்லா படங்களுக்கும் நீங்கள் இந்த திருமஞ்சன பொடின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வீக பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக நீங்கள் பாட்டில் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் ரெடி பண்ண பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கே மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு விளக்குகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் திரி யூஸ் பண்ணும்போது இதில் நனைச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சு நீங்கள் ஏற்றி பாருங்கள், அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய vlogs அண்ட் வீடியோஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.